ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாஃப் கட்டர் வாங்கியிருந்தோம். இந்த சாஃப் கட்டரை பற்றின ஃபுல் டீட்டெயிலை நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிருக்கோம். அதை பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. இப்போ 2 வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணதில் இந்த சாஃப் கட்டரில் ஒரு சில நிறை குறைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாஃப் கட்டர் நீங்கள் வச்சுருக்கீங்களா, அதில் நீங்கள் இது வரைக்கும் சந்தித்த பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சாஃப் கட்டரில் இருக்கிற நல்ல விஷயம் என்னன்றதை பார்க்கலாம். அடுத்தது இதில் இருக்கிற குறைபாடுன்னு இருக்கும்ல, அது என்னென்னு பார்க்கலாம். அதை எப்படி சரி செய்யலான்றதையும் நான் இந்த வீடியோவிலேயே சொல்கிறேன். இப்போ இந்த சாஃப் கட்டரில் இருக்கிற நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப் கட்டர்ஸ் நாங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்கின புதுசில் இந்த தீவனத்தெல்லாம் எப்படி நொறுக்கி தந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் அது இந்த தீவனத்தை ஒரு மீடியம் சைஸ்க்கு தான் நொறுக்குது. அதனால் மாடுகளும் இந்த தீவனத்தை விரும்பி சாப்பிடுது. மாடுகள், ஆடுகள் எல்லாமே விரும்பி சாப்பிடுது. இதனால் எங்களுக்கு தீவன பற்றாக்குறைன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இதை தான் நான் இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜாக சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இதில் எப்படி நம்ம தீவனத்தை லோட் பண்ணுன்றதை பற்றி சொல்கிறேன். நம்ம தீவனன்றது ஒரு சீரான அளவுக்கு தான் நம்ம அந்த பெல்ட் கன்வேயரில் கொடுத்து நம்ம லோட் பண்ணணும். இதுவே நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம அந்த பெல்ட் கன்வேயரில் கொடுக்கும்போது அது என்ன ஆகும்னா, கட்டே பண்ணாது, அப்படியே ஸ்டெக்கான மாரி நின்றுவோம். அந்த மாதிரி நம்ம அடிக்கடி பண்ணோன்னா நம்ம மோட்ரு டக்குன்னு காயில் போக வழி இருக்குது. நம்ம அந்த மாதிரி கொடுக்காம ஒரு சீரான அளவுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தீவனத்தை எடுத்து நம்ம மிஷினில் கொடுக்கும்போது அது கரெக்டாக சீராக நம்மளுக்கும் வெட்டியும் தரும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம சாஃப் கட்டரில் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. அப்புறம் இதுவே நம்ம இந்த சாஃப் கட்டரில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜாக நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற குறைகள் நான் எதை சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, துரு பிடிக்கிறது தான் நான் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையாக சொல்லுவேன். ஏன்னா இது துரு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த தகுடே ஈஸியாக கட் ஆகிடுது. அது எப்படி துரு பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த தீவனத்தை வில்ல விடும்போது அது நம்ம சுற்றி அந்த கட் பண்ணோம்ல, அந்த கட் பண்ணுறது அந்த மேலே இருக்கிற தகுடில் படும்போது அந்த தகுடெல்லாம் அப்படியே அரிக்க ஆரம்பிச்சதெல்லாம் அந்த தகுடே அப்படியே கட் ஆகிடுச்சு. இந்த செட்டப் நாங்களாகவே அப்புறம் புதுசாக அங்கே பட்டறையில் போய் செஞ்சது. இப்போ இந்த துருப்பிடிக்கிறத நம்ம எப்படி தடுக்கலான்றதை பார்த்தீங்கன்னா, நம்ம தீவனம் ஓட்டும்போது அடிக்கடி நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம ஒவ்வொரு டைம் ஓட்டும்போது க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த துருப்பிடிக்கிறதுன்றது கம்மியாகும். அதுக்கப்புறமேட்டுக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுன்றது நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் அடிக்கலனாலும் ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கிட்டாவே இந்த துரு பிடிக்கிறது நம்ம ஈஸியாக தடுக்கலாம். இந்த தகுடு கட்டாகிறதையும் நம்ம ஈஸியாக தடுக்கலாம். இப்போ இதில் அடுத்த ஒரு பெரிய குறையாக நான் எதை சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சாஃப் கட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருந்த கரண்ட் பில்லுன்னு பார்த்தீங்கன்னா 300-400 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1200 அந்த ரேஞ்ச் வரையும் வந்துடுச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாஃப் கட்டர் ஓட்டுறதால மட்டுமே எங்களுக்கு இந்த கரண்ட் பில் ஏறிடுச்சு. அப்புறம் இந்த சாஃப் கட்டரில் பெல்ட்டு கட் ஆகுறதுன்றது எப்போயோ ஒரு டைம் நடக்கும். அதுவும் நம்ம அடிக்கடி ஓட்டுறதால இந்த தேய்மானத்தால் அந்த பெல்ட்டு பிஞ்சுக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், புது பெல்ட்டு தான் வாங்கி மாற்றி ஆகணும். அப்புறம் இந்த சாஃப் கட்டரை நம்ம யூஸ் பண்ணும்போது ஓவராக நாய்ஸ் கேட்கும், அதாவது சத்தம். இந்த சத்தம் ரொம்ப அதிர்வு அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம எல்லா இடத்துலையும் ஆயில் விட்டுக்கணும். இந்த கியர், அதுக்கப்புறமேட்டுக்கு மோட்டார் சைடு இதெல்லாம் நம்ம ஆயில் விட்டுக்கிட்டோம்னா இன்னமும் நம்ம மோட்ரு நம்ம சாஃப் கட்டர் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 வருஷமாக நாங்கள் இந்த சாஃப் கட்டர் யூஸ் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சு நல்லது கெட்டது, அதுக்கப்புறம் அந்த இது எப்படி சரி பண்ணலான்றதை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, பாய்.